இது வந்து வீட்டிலே விளைவிச்ச ஒரு காலிஃப்ளவர், ஹோம் க்ரோன் காலிஃப்ளவர். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அது பார்க்கவே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. சரி, இதை 2 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு காய வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு இமீடியட்டாக வந்து காலிஃப்ளவர் மசாலா பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணுறேன். காலிஃப்ளவர் மசாலாவுக்கு இந்த பூ வந்து ரொம்ப சின்ன சின்னதாக, பூ கொஞ்சம் தண்டு கூட, ஏன்னா தண்டு வந்து ரொம்ப எலசாக இருந்தது. ரெண்டுமே வந்து ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ்க்கு கட் பண்ணி வச்சுட்டு தண்ணியில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டு பட்டை, பிரிஞ்சி இலை, சோம்பு இதை நல்லா தாளிச்சிட்டு வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் நல்லா போட்டு வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நல்லா சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி போடுறோன்னா 1.5 கைப்பிடி தக்காளி, இந்த அளவு தான் 1:1.5 ரேஷியோவில் தக்காளி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா அந்த கிரேவி வந்து நல்லா வரும். ஸோ தக்காளியும் 1.5 கைப்பிடி தக்காளி போட்டு அதை நல்லா வதக்கணும். இது ரெண்டும் சேர்ந்து நல்லா ஒரு வதங்கி வந்தோடனே இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம். உப்பு, மஞ்சப்பொடி, கரம் மசாலா, குழம்புக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த மசாலா பொடி, இது எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அந்த பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு தண்ணியில் நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிற அளவுக்கு விட்டுடலாம். இது நல்லா வந்து மசாலா வந்து நல்லா கொதித்து வரும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா கொதித்து வரும். அது ஒரு 5-6 நிமிஷத்தில் வந்த உடனே நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த காலிஃப்ளவரை இதில் சேர்த்துட்டு காலிஃப்ளவரில் மசாலா எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். காலிஃப்ளவரில் நம்ம ரெகுலராக செய்கிற ஒரு பொரியல், ஒரு குருமா அந்த மாதிரி, அப்புறம் வந்து வெஜிடபிள் ரைஸில் போடுவோம். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி மசாலாவாக செஞ்சிட்டோன்னா, மத்தியானம் செஞ்சோன்னா மத்தியானம் சைட் டிஷ்ஷும் ஆச்சு. டின்னருக்கு வந்து சப்பாத்தி வச்சிட்டோன்னா இது ரொம்பவே, சப்பாத்தி இல்லை பூரிக்கு ரொம்ப சூப்பரான சைட் டிஷ்ஷு. ஸோ இது வந்து நல்லா எல்லா சைடும் கலந்துட்டு நல்லா வெந்து வந்துருச்சு. இதிலே வந்து கொஞ்சம் இன்னுமே கொஞ்சம் நல்லா அந்த கரண்டி வச்சு நல்லா குத்தி விட்டிங்கன்னா ரொம்ப பொடி பொடியாக நல்லா மசிஞ்சிடும். அது இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு கடைசியாக கருவேப்பிலை இருக்கு இல்லையா அதை வந்து கழுவிட்டு நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி, நம்ம கொத்தமல்லி போட்டோன்னா ஈவினிங் நைட்டு வரைக்கும் வச்சுக்கிறதுக்கு கொத்தமல்லி போட்டால் அவ்வளோ சரியாக வராது. அதனால் கருவேப்பிலை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உடனே மூடி வச்சிட்டோன்னா அந்த ஃப்ளேவரோடு அவ்வளோ நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.